Good evening, students. Next question in 10.6, question number 5. Fifth question, y squared minus 2xy into dx is equal to x squared plus 2xy minus 2xy into dy. So இப்போ இந்த டேர்ம் இந்த சைடு இந்த dx இந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். சோ அப்ப என்ன வந்துருனாக்க dy by dx is equal to y squared minus 2xy by x squared minus 2xy minus 2xy அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். சோ இப்போ இது வந்து பாத்தீங்க அப்படினாக்க homogeneous equation. It is a homogeneous equation. So இத equation number 1 அப்படினு சொல்லி யூஸ் பண்ணிக்கலாம். So அப்ப homogeneous equation னா let y is equal to vx, அப்போ y by x is equal to v அப்படினு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சோ இங்க வந்தோம்னாக்க இத டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னாக்க x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx is equal to v into 1 plus x into dv by dx அப்போ dy by dx is equal to v plus x dv by dx. So it is equation number 2. So it is a equation number 2. So substitute 2 in 1. Substitute 2 in 1. So அப்ப இங்க என்ன வந்துருனாக்க v plus x dv by dx is equal to y squared minus 2x. இந்த y க்கு பதிலா நம்ம என்ன ஆகும்னாக்க vx அப்படினு சொல்லி ரைட் பண்ணலாம். vx by x squared minus 2x into 2x into vx 2x into vx அப்படினு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சோ இந்த y க்குமே நம்ம சேஞ்ச் பண்ணலாம். அப்போ என்ன வந்துருனாக்க v squared x squared அப்படின்றது கிடைச்சிடும். சோ அப்போ இங்க வந்தோம்னாக்க is equal to v squared x squared minus 2vx squared by x squared minus 2x squared v squared v. Then இப்போ நியூமரேட்டர் and டினாமினேட்டர்ல இருந்து பாத்தீங்க அப்படினாக்க x squared காமனா எடுக்கலாம். So v plus x dv by dx is equal to numerator இருந்து x squared காமனா எடுத்துட்டோம் அப்படினாக்க v squared minus v by இங்க வந்தோம்னாக்க v squared காமனா x squared காமனா எடுத்துட்டோம் அப்படினாக்க பேலன்ஸ் வந்து என்ன இருக்கும்னா 1 minus 2v. so இங்கேயும் 2v 1 minus 2v அப்படின்றது நமக்கு கிடைச்சிரும். சோ x squared க்கு x squared கேன்சல் ஆயிரும். அப்போ v plus x dv by dx is equal to v squared minus 2v by 1 minus 2v by 1 minus 2v. சோ இப்போ இதை இந்த சைடு சேஞ்ச் பண்ண அப்படினாக்க x into dv by dx is equal to v squared minus 2v by 1 minus 2v minus v. so இங்க by 1 meaning LCM எடுத்தோம்னாக்க x dv by dx is equal to v squared minus 2v. இதை இங்க மல்டிப்ளை பண்ணும்போது minus v minus 2 minus into minus plus 2v squared by 1 minus 2v. So இப்போ இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணோம் அப்படினாக்க
3v squared minus 3v squared minus 3v by 1 minus 2v by 1 minus 2v. இப்போ இங்க வந்து என்ன இருக்குனாக்கா x dv by dx, x dv by, so integrating integral over x dv by dx is equal to இங்க வந்தோம்னாக்க integral over 3v squared minus 3v by 1 minus 2v 1 minus 2v. so இப்போ இந்த dx இதுல வந்து பாத்தீங்க அப்படினாக்க இன்னொரு ஸ்டெப் சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க பண்ணிக்கலாம். சோ இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படினாக்க இந்த டேர்ம் இந்த சைடு கொண்டு வந்தோம் அப்படினாக்க 1 minus 2v by 3v squared minus 3v is equal to dx by x. so இப்போ இன்டகிரேட்டிங் பண்ணலாம். so இப்போ இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படினாக்க இன்டகிரேட்டிங் so இப்போ இன்டகிரேட்டிங் பண்ணா integral over 1 minus 2v by 3v squared minus 3v into dv is equal to integral over dx by x, integral over dx by x. so இப்போ இங்க so multiply by minus 3, multiply by minus 3, minus 3 ஆல நம்ம multiply பண்ணோம் அப்படினோம்னாக்க ஏனா இந்த இதுக்கு வேல்யூ நம்ம கரெக்ட்டா வர மாதிரி நம்ம கொண்டு வரணும். அப்ப integral over minus sorry minus into minus இங்க plus வந்துரும். அப்போ 6v minus 3 by 3v squared minus 3v is equal to minus 3 integral over dx by x. so ரெண்டு சைடுமே minus 3 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க இந்த இதுக்கு நம்ம logல வந்து ரைட் பண்ணலாம். log 3v squared minus 3v is equal to minus 3 log x plus log c plus log c. so இப்போ இந்த x ல உள்ளத நியூமரேட்டர் சேஞ்ச் பண்ணலாம். இத வந்து இங்க கொண்டோம்னாக்க log 3v squared minus 3v is equal to log x power minus 3 plus log c. so is equal to log 1 by x cube plus log c plus log c. so இப்போ இந்த logல இருக்கிறத நம்ம மல்டிபிள்ல ரைட் பண்ணலாம். log c by x cube, log c by x cube. so இந்த சைடு என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா log 3v squared minus 3v அப்படின்னு இருக்கு. logக்கு log வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ 3v க்கு பதிலா நம்ம என்ன வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா y by x. so 3v க்கு பதிலா y by x னா y squared by x squared minus 3y by x is equal to c by x cube. so இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படினோம்னாக்க x cube அப்படிங்கறத நம்ம LCM ஆ எடுக்கலாம். so இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னாக்க x cube அப்படிங்கறத LCM ஆ எடுத்தோம் அப்படினோம்னா இங்க வந்து ஒரு x ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். so அப்ப இங்க வந்து x ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னாக்க 3xy squared minus 3yx squared is equal to c by x cube. so x cube க்கு x cube cancel ஆயிடும். அப்ப இங்க வந்தோம்னாக்க 3xy squared minus 3yx squared is equal to c, is equal to c. that's all the. so இப்போ இதோட கூட வச்சுக்கலாம். இப்போ இதுலயே வந்து பாத்தீங்க அப்படினாக்க ஒரு டிவைடட் பை 3 யூஸ் பண்ணீங்க அப்படினாக்க so இப்போ என்ன வந்துன்னு பாத்தீங்கன்னாக்க xy squared minus 3yx squared is equal to c by 3 வரும். அதை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னாக்க
3c ன்னு எடுத்துக்கலாம். அந்த 3c னுடைய வேல்யூ c. கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம எப்படி வேணுமாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஆல் த 5th question answer. Next is 6th question. X dy by dx is equal to y minus x cos squared y by x. So இப்போ இந்த dy by மட்டும் வச்சுட்டு இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க dy by dx is equal to y minus x cos squared y by x by x. So இப்போ இதுக்கு நம்ம இது அப்ளை பண்ணோம் அப்படின்னம்னாக்க ஸோ இதை ஃபர்ஸ்ட் நம்ம டிவைட் பண்ணி நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டிவைட் பண்ணி சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னாக்க டைரெக்டாகவே அப்படியே எக்ஸ்னே வச்சுட்டு கூட நம்ம ஒர்க் அவுட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கேன்சல் பண்ணி வச்சுக்குவோம். ஸோ அப்போ dy by dx is equal to y by x minus x cos squared y by x by x. ஸோ இப்போ இந்த xக்கு x வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ dy by dx is equal to y by x minus cos squared y by x. It is equation number 1. So it is a homogeneous equation. So அப்போ இது homogeneous equation அப்படின்னாக்க நம்ம y is equal to vx அப்படின்னு சொல்லி கன்சிடர் பண்ணா அப்போ v is equal to y by x. அப்போ that implies இதை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy by dx is equal to v plus x dv by dx. It is a equation number 2. So substitute 2 in 1. Substitute 2 in 1. So அப்போ இங்க வரும்போது என்ன வந்துன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க v plus x dv by dx is equal to y by x அப்படின்ற v ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணலாம் minus cos squared v. ஸோ இப்போ இதில் இந்த v னுடைய வேல்யூ இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா மைனஸில் வந்துடும். ஸோ அப்போ இங்கே வந்தோம் அப்படின்னம்னாக்க x dv by dx is equal to v minus cos squared v minus v. ஸோ இந்த vக்கு இந்த v வந்து கேன்சல் ஆயிடும். அப்போ x dv by dx is equal to minus cos squared v. ஸோ இப்போ இந்த cos squared v இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க 1 by minus 1 by cos squared v into dv is equal to dx by x. So integrating ஸோ இப்போ இதை இன்டகிரேட்டிங் பண்ணும்போது மைனஸ் இன்டகிரல் ஓவர் 1 by cos squared v into dv is equal to integral over dx by x. ஸோ இப்போ இந்த cos squared v நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க sin squared சேஞ்ச் பண்ணலாம். ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணிடுங்க. தென் மல்டிப்ளை பை மைனஸ். ஸோ அப்போ மைனஸால மல்டிப்ளை பண்ணா இன்டகிரல் ஓவர் secant squared v into dv is equal to minus integral over dx by x. Then இப்போ secant squared v க்கு ஃபார்முலா வந்து பாத்தீங்க அப்படினாக்க tan v. secant squared v ஐ இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படினாக்க tan v. So tan v is equal to இங்க வந்தோம் அப்படினாக்க minus log x
plus c minus log x plus log c. So அப்போ இதை இப்போ ஆர்டராக வந்து ரைட் பண்ணிங்க அப்படின்னாக்க tan b is equal to log c minus log x. Log c minus log x. So அப்போ tan b is equal to log c by x. Log c by x. இப்போ v னுடைய வேல்யூவை நீங்க கொண்டு அப்ளை பண்ணனும் அப்படினாக்க சோ இப்போ இங்க இருக்கக்கூடிய log இந்த சைடு வந்து சேஞ்ச் பண்ணுங்க. அப்ப என்ன வந்துரும்னாக்க e power tan v is equal to c by x. இப்போ இந்த x னுடைய வேல்யூவை இந்த சைடு சேஞ்ச் பண்றோம்னா x e power tan v is equal to c. அப்போ v க்கு பதிலா நம்ம என்ன வச்சோம்னாக்க v is equal to y by x. அப்போ e power x into e power tan y by x is equal to c. Y by x is equal to c. That's all the 6th question answer. Next 7th question. 1 plus 3 e power y by x into dy plus 3 e power y by x 1 minus y by x into dx is equal to 0. So இப்போ இதுல இந்த டேர்மை வந்து இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 1 plus 3 e power y by x into dy is equal to 3 e power x by y into இங்க மைனஸ் வரும் into 1 minus y by x into dx. So இப்போ இதுல இந்த dy by dx க்கு சேஞ்ச் பண்ணோம்னாக்க dy by dx is equal to minus 3 e power x by y into 1 minus y by x by 1 plus 3 e power x by y அப்படின்றது நமக்கு கிடைச்சிடும். So it is a equation number 1. So it is homogeneous equation. So let y is equal to vx. அப்போ y by x is equal to v. That implies dy by dx is equal to v plus x dv by dx. It is equation number 2. Substitute 2 in 1. Substitute 2 in 1. So v plus x dv by dx is equal to minus 3 e power y by x என்ற நம்ம v ன்னு வச்சிருக்கோம். அப்போ v into 1 minus v by 1 plus 3 e power v into 3 e power v அப்படின்றது கிடைக்கும். இந்த e power v ஆப்போசிட் சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க so x dv by dx is equal to minus 3 e power v into 1 minus v by 1 plus 3 e power v minus v. So இப்போ இதுக்கு LCM எடுத்தோம்னாக்க x dv by dx is equal to minus 3ev minus 3ev. இந்த இதை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. அப்போ plus 3v ev
மைனஸ் இதை மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் வி, அடுத்தது இங்கே வரும்போது மைனஸ் வி 3 e பவர் v பை 1 பிளஸ் 3 e பவர் v. ஸோ இப்போ இந்த இது வந்து கேன்சல் ஆகிடும். இப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸு dv by dx equal to இதுலேருந்து ஒரு மைனஸை காமனாக வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் v plus 3 e power v by 1 plus 3 e power v. ஸோ இப்போ இதில் இன்டர்சேஞ்சிங் பண்ணலாம். ஸோ இதை இப்போ இன்டர்சேஞ்சிங் பண்ணோம் அப்படின்னம்னாக்க ஸோ இப்போ இது சைடு இன்டர்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க 1 plus 3 ev by 3 ev plus v or v plus 3 ev equal to minus dx by x. இங்கே வரும்போது into dv equal to. ஸோ இப்போ இங்கே வந்தோம்னாக்க integral over 1 plus 3 ev by v plus 3 e power v into dv equal to minus integral over dx by x. ஸோ அப்போ இந்த இதுக்கு வந்தோம்னாக்க இது இன்டகிரேட்டிங் பண்ணோம்னாக்க லாக் மெத்தடில் வந்துடுது. ஸோ அப்போ லாக் 3 e power v plus v equal to minus log x plus log c minus log x plus log c. ஸோ இப்போ இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாக்க log so log 3 e power v plus v equal to log c by x அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். ஸோ இப்போ லாகுக்கு இந்த லாக் வந்து கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க எக்ஸ் இன்ட்டு 3 e பவர் v ப்ளஸ் v ஈக்குவல் டு சி. தென் நெக்ஸ்ட் கிவன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க வென். ஸோ இப்போ இதில் இந்த ஈக்குவேஷன் முதல்ல நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ் இன்ட்டு 3 e பவர் y by x plus y by x equal to c. ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேல்யூ வந்து அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க. when x is equal to 1 கமா y is equal to 0. அப்போ இங்கே வந்து வேல்யூ அப்ளை பண்ணா 1 இன்ட்டு 3 e பவர் 0 by 1 plus 0 by 1 equal to c. அப்போ இங்கே வந்தோம்னாக்க e பவர் 0ன்னு வந்துடும். ஸோ 3 e பவர் 0 plus 0 equal to c. அப்போ இங்கே வரும்போது இப்போ எனிதிங் பவர் 0 இஸ் 1. அப்போ 3 into 1 is equal to c. அப்போ c is equal to 3. இந்த வேல்யூவை கொண்டு வந்து இதில் அப்ளை பண்ணலாம். இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. சப்ஸ்டியூட் c is equal to 3. சப்ஸ்டியூட் இன் 1. சாரி சப்ஸ்டியூட் இன் 3. 3ல கொண்டு வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னாக்க x into 3 e பவர் y by x plus y by x is equal to 3. That's all the 7th question answer. Next 8th question. X squared plus y squared into dy is equal to xy into dx. It is given that y is equal to 1. So next one given that y is equal to 1 and y of x naught is equal to e. Find the value of x naught. x naught இனுடைய வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ as usual ஸோ நம்ம இந்த dx சைடு சேஞ்ச் பண்ணோம்னா இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்போ dy by dx equal to
xy by x squared plus y squared. X squared plus y squared. It is equation number 1. So it is a homogeneous equation. It is a homogeneous. It is a homogeneous equation. So இது வந்து homogeneous equation அப்படினால so let y is equal to vx. Y is equal to vx அப்படின்னு சொல்லி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். so அப்ப இங்க வந்தோம்னாக்க y by x is equal to v. அப்போ இத வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா dy is equal to v plus x dv by dx. dv by dx. so it is equation number 2. Substitute 2 in 1. Substitute 2 in 1. So v plus x dv by dx is equal to x into y க்கு பதிலா நம்ம vx அப்படினு சொல்லி சேஞ்ச் பண்ணலாம். vx by x squared in x squared plus v squared x squared. So v plus x dv by dx is equal to vx squared by இதுல இருந்து x squared காமனா எடுத்துட்டோம் அப்படினாக்க 1 plus v squared. So இப்போ இந்த x squared க்கு x squared கேன்சல் ஆயிடும். so அப்ப இங்க வரும்போது v plus x dv by dx is equal to v by 1 plus v squared. so இப்போ இந்த v இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படினாக்க so x dv by dx is equal to இது இந்த சைடு சேஞ்ச் பண்ணும்போது minus v by 1 plus v squared minus v. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படினாக்க x dv by dx is equal to v minus v cube by 1 plus v squared. 1 plus v squared. இப்போ இதுக்கு இந்த இது கேன்சல் ஆயிடும். சோ அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க x dv by dx is equal to minus v cube by 1 plus v squared. 1 plus v squared. இப்போ வேரியபிளை செக்ரிகேட் பண்ணோம் அப்படினாக்க so 1 plus v squared by v cube is equal to minus dx by x. minus dx by x. so இத இப்போ இத வந்து செப்பரேட் பண்ணலாம். so செப்பரேட் பண்ணோம் அப்படினாக்க so 1 by v cube plus v squared is equal to minus dx v squared by v cube. v squared by v cube is equal to dx by x. so இப்போ இந்த இதுக்கு பவர்ல வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதுக்கு இத வந்து கேன்சல் பண்ணிரலாம். so அப்ப இங்க வந்தோம் அப்படினாக்க v power minus 3 plus 1 by v is equal to minus dx by x. so இங்க வரும்போது into dv இங்க வரும்போது into dv. so into dv. so இப்போ இத இன்டகிரேட்டிங் பண்ணலாம். so இப்போ இத இன்டகிரேட்டிங் பண்ணும்போது வந்து பாத்தீங்க அப்படினாக்க so integral over v minus 3 into dv plus integral over 1 by v into dv is equal to minus integral over dx by x. dx by x. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் இன்டகிரேட்டிங் பண்ணோம் அப்படினா v power minus 2 by minus 2 plus so இங்க வரும்போது plus log v plus log v. இங்க வரும்போது minus log x minus log x plus log c plus log c. so multiply by minus
மைனஸ் ஒரு மைனஸால மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க மைனஸ் 1/2v ஸ்கொயர்டு. இங்கே பவரில் மைனஸ் டினாமினேட்டர் வந்து சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ 1 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ன்னு வந்துடும். அப்போ 1/2v ஸ்கொயர்டு மைனஸ் log v ஈக்குவல் டு log x minus log c. log x minus log c. ஸோ இப்போ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க இந்த லாக் இதை இந்த சைடில் இந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணலாம். அப்போ 1/2v ஸ்கொயர்டு இஸ் ஈக்குவல் டு log x ப்ளஸ் log v மைனஸ் log c. ஸோ இப்போ இதுக்கு வேல்யூ வந்து அப்ளை பண்ணோம்னா 1/2y ஸ்கொயர்டு பை விக்கு பதிலாக y ஸ்கொயர்டு பை x ஸ்கொயர்டு ஈக்குவல் டு log x plus log y by x plus minus log c. ஸோ இப்போ இந்த இதை x பவர் 2 வந்து மேலே கொண்டு போயிடலாம். அப்போ x ஸ்கொயர்டு பை 2y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு log இது அப்படியே மல்டிபிளை ரைட் பண்ணோம் அப்படின்னாக்க xy by cx. ஸோ இங்கே எக்ஸுக்கு எக்ஸு கேன்சல் ஆயிரும். அப்போது எக்ஸ் ஸ்கொயர்டு பை 2y ஸ்கொயர்டு ஈக்குவல் டு log y by c. log y by c. ஸோ இப்போ இந்த log இந்த சைடு கொண்டு வந்தோம்னா y by c ஈக்குவல் டு e பவர் x ஸ்கொயர்டு பை 2y ஸ்கொயர்டு. ஸோ இப்போ இந்த c இந்த சைடு சேஞ்ச் பண்ணலாம். தட் இம்ப்ளைஸ் y is equal to c e power x squared by 2y squared. x squared by 2y squared. So next given வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா y of 1 is equal to 1 அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அப்போ that is x is equal to 1 and y is also 1. x is equal to 1 and y is equal to 1 அப்படின்றது அர்த்தம். அப்போ அந்த லாஸ்ட் இதில் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க 1 is equal to c e power 1 squared by 2 into 1 squared. ஸோ அப்போ 1 is equal to e power c into e power 1 by 2. c e power 1 by 2. அப்போ 1 is equal to c root e. ஸோ அப்போ இங்கே c னுடைய வேல்யூ என்ன வரும்னாக்க c is equal to 1 by root e அப்படின்றது கிடைச்சிரும். தென் இப்போ இதை கொண்டு வந்து இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணோம்னாக்க இட் இஸ் ஈக்குவேஷன் நம்பர் 3. ஆல்ரெடி 1 2 எடுத்துருக்கோம். இப்போ இதை வந்து 3ன்னு சொல்லி அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க ஸோ c is equal to 1 by root e substitute in 3ல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னாக்க y is equal to 1 by root e into e power x squared by 2y squared. x squared by 2y squared. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்க நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா y x நாட் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த சைடுக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0. ஸோ y x நாட் இஸ் ஈக்குவல் டு e அப்படின்றது கொடுத்துருக்காங்க e. ஸோ அப்போ இங்கே வந்தோம்னாக்க இந்த வேல்யூ வந்து நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ y இப்போ இதனுடைய வேல்யூ தான் கொண்டு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ 1 by root e power x squared by 2y squared is equal to e. ஸோ இப்போ இந்த ரூட் e இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னோம்னாக்க ஸோ e power x squared by 2y squared is equal to e root e. The next இப்போ இந்த e இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னா log அப்படின்றது வந்துடும்.
இப்போ x squared by 2y squared is equal to log e into இந்த eக்கு வந்து root eக்கு வந்து 1/2 அப்படின்னு சொல்லி ரைட் பண்ணலாம். இப்போ பவர்ல இங்க வந்து 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ x squared by 2y squared is equal to log e power 1 plus 1/2. இப்போ இதுக்கு LCM எடுத்தோம் அப்படின்னாக்க log e power 2 plus 1/2. ஸோ அப்போ is equal to log e power 3/2. So is equal to 3/2 log e. இங்க பேஸும் e பவரும் e ஆ இருக்கிற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ x squared by 2y squared. So is equal to x squared by 2y squared is equal to 3/2 into 1. அப்போ x squared by 2y squared is equal to 3/2. is equal to 3/2. next இப்போ இதுல வந்தோம்னாக்க x க்கு பதிலா என்ன சொல்லிருக்காங்கனாக்க x நாட், y க்கு பதிலா y x நாட்டுக்கு பதிலா என்ன சொல்லிருக்காங்கன்னா e ன்னு சொல்லிருக்காங்க. அப்போ இங்க வரும்போது x நாட் ஸ்கொயர்ட் by 2e squared is equal to 3/2. ஸோ இப்போ இந்த 2க்கு 2 வந்து கேன்சல் ஆயிடும். இந்த e இந்த சைடு சேஞ்ச் பண்ணோம்னாக்க x நாட் ஸ்கொயர்ட் is equal to 3e squared. அப்போ taking square root on both side. taking square root on both side sides. So அப்போ x naught is equal to plus or minus root 3. இந்த இதுக்கு ரூட் எடுத்தோம்னாக்க e மட்டும் கிடைச்சிருக்கும். அப்போ x naught இனுடைய வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா plus or minus root 3 e. That's all the 8th question answer.